இந்த காதலே வேணான்றாங்க பாருங்க. அவங்கெல்லாம் காதல் மேல இருக்கிற வருத்தத்துல பேசல சார், நல்ல காதலன் காதலி கிடைக்கல அந்த வைத்தறிச்சல்ல பேசுறாங்க. இந்த திருமணமே வேணான்றாங்க பாருங்க, அவங்க திருமணம் மட்டும் தான் வேணான்னுவாங்க. ஆனா எல்லா கேடி வேலையும் பண்ணிட்டு ஊரை ஏமாத்துறவங்க சார். ஆனா எங்க காதல் திருமணம் இருக்கு பாருங்க, காதல் திருமணம் ஒரு மனுஷனை கவிஞனா மாத்தி ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சு ரசிச்சு வாழும் காதல் திருமணத்துல. இந்த காதல் திருமணம் இருக்கு, இந்த காதல் திருமணம் இருக்கு அப்படின்னு அதை சொல்லும் போதே நீங்க அப்படியே காதலிக்கிற மாதிரி இருக்கு சார். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கணும்னா 3 விஷயம்தான். ஒண்ணு காதல், இன்னொன்னு காதல் தான், இன்னொன்னு காதல் மட்டும் தான் சார். இது இல்லைன்னா சந்தோஷமே ஒரு மனுஷனால வாங்க முடியாது சார். இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணன்றது அப்பா அம்மா பார்த்து பார்த்து கட்டின வீட்டுல உட்காந்து ஓசி சோறு சாப்பிட்ற மாதிரி. ஆனா எங்க காதல் திருமணன்றது நாங்க பார்த்து பார்த்து கட்டின வீட்டுல உட்காந்து ஒய்யாரமா சாப்பிடுறது சார். எது சார் மகிழ்ச்சியை தரும்? இதை பெத்தவங்களை கேட்டா காதல் திருமணம்ங்கிறது அவன் தானா தலையில மண்ணலி போட்டுக்கிறது. பெத்தவங்க பார்த்து கல்யாணம் பண்றதுன்றது அவன் தலையில இவங்களா பார்த்து பொன்னல்லி போடுறது சார். ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அதை லவ் பண்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் என் இளைஞனுக்கு தான் சார் தெரியும். பொண்ணு போட்டு இந்த ட்ரெஸ்ஸிலேயே ஏன்ட்ட இல்லைனாலும் கடன் வாங்கி அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு மாசமா 6 மாசமா சுத்துவாங்க சார் என் இளைஞர்கள். ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு மாசமா அது என்ன தெரியுங்களா? அந்த பிள்ளை பார்த்தவன் கேட்கிறான் 6 மாசமா 8 மாசமா, அதான் அது ஆயிட்டா மோசமா அப்படியா? நான் சொல்லல. மாசமா 6 மாசமான்றது நீங்க சொல்ற அந்த மாசமா இல்ல. அடியே காதலி, உன் மனசுக்குள்ள வர்றதுக்கு 6 மாசமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டி, இன்னும் எத்தனை மாசம்டி நான் கஷ்டப்படுறதுன்னு கேட்டான் சார். இப்படி மாசமா சுத்தி அவங்க அண்ணங்காரங்க கையில மாட்டிப்பான் சார். அவன் அண்ணா அடிக்கிற அடியில 3 மாசம் எந்திரிக்கவே முடியாது சார். 3 மாசம் எந்திரிக்க முடியலனாலும் மறுநாளே ட்ரிப்ஸ் ஏத்தன கையோட என் இளைஞன் பொண்ணு படிக்கிற காலேஜ் முன்னாடி போய் ஸ்டைலா நிப்பான் சார், ஸ்டைலா நிப்பான். உடனே அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி போகும். கிராஸ் பண்ணி போகும்போது நேத்து அம்புட்டு அடி வாங்கி இன்னைக்கு நமக்காக வந்து நிக்கிறானா, இவனை விட நம்மள சந்தோஷமா வேற யாராலையுமே வச்சுக்க முடியாதுன்னு கண்ணாலே காதல் வலைய வீசுவா சார். அந்த பார்வைக்கு இந்த உலகத்துல ஈடுன்னு இருக்கா சார். காதலியோடைய பார்வை அந்த காதலனுக்கு மட்டும்தான் சார் தெரியும். இன்னைக்கு பொண்ணு பாக்குறன்ற ஒரு விஷயம் கேலி கூத்தா போயிடுச்சு சார். அவங்க 50 லாரியில வந்தா இவங்க 100 லாரியில போவாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற அரிசி மூட்டையை நம்ம போய் காலி பண்ண முடியல, அவங்க வந்து நம்ம வீட்டுல இருக்கிற அரிசி மூட்டையை காலி பண்ணட்டுன்னு சொல்லிட்டு அத்தனை பேரை கூட்டு வந்து வச்சுக்குவாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு போய் லெட்டர் போடுவேன்னு சொல்லுவாங்க சார். இப்படி சொல்லிட்டு போவாங்க சார். இப்படி இவங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை சீவி எங்க வாழ்க்கை வீணா போனதான் சார் மிச்சம். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் காதல் திருமணமும் வேணாம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வேணாம், பிரம்மச்சாரியா போயிடுவியா, அதான் சந்தோஷம்னு பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஐயா. இந்த மாமாவே நான் வந்து பொண்ணு கேட்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதெல்லாம் பரவாயில்லையா? இவனோட ஒருத்தனை பார்த்தேன், அப்பதான் எனக்கு கல்யாணம் பண்ற ஆசையே போச்சு. வந்து அழகா சொன்னா, டே எனக்கு கையில் அடிபட்டிருக்கு, ஒரு SMS டைப் பண்ணு லவ் இருக்குன்னா. உடனே டைப் பண்ண, என்னடா டைப் பண்ணுன்னு, உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன் அப்படின்னு டைப் பண்ணுன்னா. சரி பையனுக்கு கையில் அடிபட்டிருக்குதே, காதலுக்கு தானே உதவுறோம், நானும் டைப் பண்ணேன். எந்த நம்பருக்கு அனுப்பணும்னு குரூப்ல ஒரு 20 நம்பருக்கு மொத்தமா அனுப்பிடுன்றான். இவனெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படியா இவன் காதலிச்சு நான் கல்யாணம் பண்ண ஆசை வரும்? புள்ளி தின்னுச்சான் புலிக்குட்டி, அதை நம்பி எட்டி பார்த்துச்சான் எலிக்குட்டின்ற மாதிரி இருக்குது அண்ணன் சொல்ற கதை. இப்படித்தான் ஒரு பையன் அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு கல்யாணத்தை பண்றியா இல்லையா சன்னியாசியா போயிட்டான்னு அண்ணன் மாதிரி கேட்டிருக்கான். அதுக்கு அப்பா சொன்னாராம், உனக்கு நான் கல்யாணமே பண்ணிடுறேன்டா, கல்யாணம் பண்ணா ஒரு பொண்ணோட வாழ்க்கை போவோம், ஆனா நீ சன்னியாசியா போனா பல பொண்ணோட வாழ்க்கை போவோம்டா.
ஒண்ணும் இல்ல சார், இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே இவங்க சோறு குழம்பு போடுறது இருக்குது பாருங்க, அதுல பண்ற அட்டகாசம் மாதிரி உலகத்துல எதுலையுமே பண்றது இல்ல சார். எங்க அம்மாட்ட நான் கோச்சிக்கிட்டேன், ஏம்மா நீ செய்யறது சரியில்லைன்னு நான் ஏதாவது சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், சோத்தை ஆக்கி வச்சுட்டு போய் படுத்துப்பாங்க சார். அதான் சார் அம்மா. இதே பொண்டாட்டியிட கோச்சு பாருங்க, பச்சை தண்ணி கிடையாது, சோறாக்காம போய் நேரா படுத்துக்குவாங்க. அதான் சார் பொண்டாட்டி. அதனால தான் நான் கல்யாணமே விளையாடுறேன். கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, சின்ன வயசுல ஆம்லெட் போட்டா தம்பி சாப்பிடணுமே எடுத்து வைப்பா, அப்பா அடிக்கும் போது அப்பா அடிக்காத தம்பி அடிக்காதன்னு ஓடி வந்து தடுப்பா. அப்படிப்பட்ட அக்கா தங்கச்சி ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு உதவி கேட்டு நம்ம வீட்டு வாசல்ல வந்து அழகா நின்னா அவங்க சொல்லுவாங்க, குடு உங்க அக்கா தங்கச்சிக்கு எல்லாத்தையும் வாரி கொடு, அதுக்கு முன்னாடி எனக்கு டைவர்ஸ் கொடு. இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வாழறத விட பெத்த அப்பா அம்மாவை காப்பாத்திட்டு சந்தோஷமா இருப்போம், பேச்சுலரா இருப்போம், அதான் சந்தோஷமான வாழ்க்கை. ஐயா, எங்கேயோ பிறந்த என் வீட்டுக்காரும் எங்கேயோ பிறந்த நானும் 2 பேர் இதயமும் இன்னைக்கு ஒண்ணுபட்டு அழகா அம்சமா குடும்பம் பண்ணிட்டு இருக்குமே, இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல தான் ரொம்ப சந்தோஷம் இருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல என் வீட்டுக்காரர் என்ன, ஏய் சென்னம்மாள் இங்க வாடி, ஏய் சென்னம்மாள் அதை எடுடி அப்படின்னு சொல்லுவாருங்க. கல்யாணம் ஆன உடனே துணி துவடா, சோறு ஆக்குடா, குழம்பு வைடா, பாத்திரம் விளக்குடா, இதெல்லாம் இவங்க சொல்றது. அப்புறம் எப்படி எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையா வரும்? சார் என்ன தப்பு, என்ன தப்புன்னு நான் கேக்குறேனுங்க. என்ன புருஷனை வாடா போடான்னு சொன்ன தப்பா? நான் அவரை வாடான்றதும் டான்றதும் அவர் என்ன டீன்றதும் அது ரெண்டும் சேர்ந்து டாடின்னு சொல்றதுக்கு எனக்கு 2 செல்லத்தை படுத்திருக்கோம்ல. நாங்க அங்க நிக்குதுங்க எங்க அன்பு. இந்த இளைஞர்களுக்கு ஒண்ணு சொல்றேன், காதல் 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 இன்னைக்கு எல்லாம் ஏமாத்தி போற அந்த பிள்ளைங்களுக்கு நம்பி ஏமாதீங்க. எம்மன் சிரிச்சா கூட ஐயா, எம்மன் சிரிச்சா 80ல தான் மரணம். ஒரு உமன் பார்த்து சிரிச்சுட்டான்னா உனக்கு 20லயே மரணம் ஐயா. உடம்புல சுகர் வந்தாலும் டேஞ்சர், மனசுல ஃபிகர் வந்தாலும் டேஞ்சர். உஷாரா இருந்துக்கோங்க ஐயா. குங்ஃபு தெரிஞ்ச பொண்ணு வேணாம் ஐயா, நமக்கு குங்ஃபு தெரிஞ்ச பொண்ணு வேணவே வேணாம். குங்குமம் பூ வைக்க தெரிஞ்ச மங்களமான பொண்ணு உங்க அம்மா அப்பா பார்த்து கட்டி வச்சாங்கன்னா வாழ்க்கை அமோகமா இருக்கும்பா. நம்ம கையை பாருங்க, 5 விரல் இருக்கு. இந்த 5 விரலுக்குள்ள ஒரு நாள் போட்டி நடந்துச்சு. இந்த கட்டை விரல் சொல்லிச்சான், இருக்கிறதுலயே நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான விரல், எனக்கு தான் பெருமை அதுக்குன்னுச்சான். இந்த விரல் சொல்லிச்சான், எல்லாரையும் சுட்டி காட்டக்கூடிய சக்தி எனக்கு தான் இருக்கு, இந்த ஆள்காட்டி விரல் நான் தான் பெருசுன்னு சொல்லிச்சான். இந்த நடு விரல் சொல்லிச்சான், எல்லாரோட உயரமா நான் தாண்டா இருக்கேன், அதனால நான் தான் பெரியவனுச்சான். அடுத்த விரல் சொல்லிச்சான், டேய் அம்புட்டு பேரும் வாய மூடு, 3-4 விரலும் இது பாரு, தங்கம் வைரம் வைடூரியம் முத்து பவளம் இப்படி மனுஷன் வச்சுக்கிற அத்தனை மோதிரத்தையும் நான் தான் ஏன் போட்டு பார்க்குறேன், எனக்கு தான் ஏன் மதிப்பாதிக்கணுச்சான். இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இது ரொம்ப கஷ்டப்பட்டு ஓன்னு அழுதுச்சான். ஐயோ எல்லாரும் பெருமை பேசிக்கிறாங்களே, நம்மளால ஒன்றும் பேசிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட போய் முறையிட்டுச்சான். கடவுளே என்ன நீ படைக்காமலே இருந்திருக்கலாமே, இந்த 4 விரலோட நிறுத்திருக்கலாமே, எனக்கு எதுக்கு இந்த விரலை கொடுத்தீங்க அப்படின்னு. கடவுள் சொன்னாரா, எல்லாத்தை விட மிக பெருமையான விரல் நீதான். என்னை கைதொழுகின்ற போது 2 கையை சேர்த்து கைதொழுகின்ற போது என்னை தரிசிக்கின்ற முதல் விரல் நீதான், நீதான் எல்லாத்தையோட பெருமைசாலி பாக்கியசாலின்னு சொல்லிச்சுங்களா. அப்படிப்பட்ட இந்த விரலை மணமேடையில சொல்லுவாங்க, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கை கோப்பாங்க இல்லைங்களா. பெண்ணோட சுண்டு விரலையும் பையனோட சுண்டு விரலையும் குறையுடைய இந்த விரலையும் உன்னிடத்திலும் குறை இருக்கிறது, என்னிடத்திலும் குறை இருக்கிறது, இந்த 2 மைனஸையும் சேர்த்து ஒரு பிளஸ்ஸா 2 குறையையும் சேர்த்து நிறைவான ஒரு வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்ற நிச்சயிக்கப்பட்ட திருமணம் காதல் திருமணத்தை விட என்றைக்கும் நிலையானது, சிறப்பானது. சார் உங்களுக்கு எத்தனை வகையான லைப்ரரி சார் தெரியும்? லைப்ரரியில் என்னென்ன வச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? நூல்னா டிராமா நூல் வச்சுருப்பாங்க, பாட்டு வச்சுருப்பாங்க, பாரதியார் கவிதை வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒரு லைப்ரரி இருக்குது தெரியுமா சார்? லவ் லெட்டர் லைப்ரரி. தெரிஞ்சவன் தெரியாதவன் வந்தவன் போனவன் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லா லெட்டர் கொடுத்துருவானுங்க சார். பெரும்பாலும் கேர்ள்ஸ் வந்து அழகாக ஆன்சர் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் கோபமாக டெரராக இருந்தாங்கன்னா அடி செருப்பாலன்னு வாங்க. 2வது ரகம், உன் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல வெக்கமான சூடு சொன்னல பொண்ணு பின்னாடி வரையேன்னு வாங்க. ரொம்ப காமா ரொம்ப நல்ல பிள்ளையா கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள இரு எங்க அப்பா கிட்டே நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. சார் இந்த காலத்துல காதல் வருது எப்படி தெரியுமாங்க சார்? முன்னெல்லாம் காதலிக்கும் போது காதலை கரெக்ட் அந்த ஃபிகரை கரெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவான் தெரியுமா? 70 கிலோ இருக்கிறவன் 50 கிலோக்கு மாறிடுவான். விதவிதமா கலை ஷர்ட் போடுவான். அந்த பொண்ணு எங்கெல்லாம் போதோ பின்னாடியே போவான். அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எப்படி இருந்தா அது எப்படிலாம் வச்சுக்கலாம், அவரோட ஆசை என்ன கனவு என்ன லட்சியம் என்னன்னு மொத்தத்தையும் தெரிஞ்சுப்பான். ஆனா இப்ப எப்படி தெரியுமா சார்? கீழே புக்கு விழுது எடுக்கிறாங்க, தலையை முட்டிக்குது, காதல் வந்துடுது சார்.
கோயில்ல விளக்கணையுது, போய் கையும் டச் ஆகுது, கண்ணும் பார்த்துக்குது, காதல் வந்துடுது சார். ஆடி போனா ஆவணி, சாரி போனா தாவணின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல கண்டிப்பா உண்மையான காதலுக்கு வரையறுக்கவே முடியாது சார். அதனால தான் சார் சொல்றேன், இந்த காதல் வருத்தத்தை தருதுன்னு. என்ன மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு கொள்கை உள்ளவங்க கூட இப்படிப்பட்ட காதலை பார்த்து இந்த காதலே வேணாம், அந்த அண்ணா மாதிரி பிரம்மச்சாரியாவே போயிடலான்னு தோணுதுன்னா பாத்துக்கோங்களேன்.